ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிம்பிள் நெட்வொர்க்கிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க. ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் தேவை. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை ஸ்டாண்டர்டைஸாக ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு ஓஎஸ்ஐ மாடல் தேவை. ஓஎஸ்ஐ மாடல் அப்ரிவேஷன் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ்ஐ மாடல் 1984 ஐஎஸ்ஓ டெவலப் பண்ணது. ஓஎஸ்ஐ மாடல் ஒரு ப்ரோட்டோக்கால் கிடையாது, இது ஒரு ரெஃபரன்ஸ் மாடல். ப்ளஸ் இந்த மாடல் எதுக்கு டெவலப் பண்ணதுன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட் கொண்டு வரணும்னு சொல்லி. ஒரு பிசியில் இருந்து இன்னொரு பிசிக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு ஈஸியாக புரிகிறதுக்கு தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 பிசியை லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி இருக்கோம். அதில் ஒரு பிசியை ஐபிஎம் மேனுஃபேக்சர் பண்ணது, இன்னொரு பிசி ஆப்பிள் மேனுஃபேக்சர் பண்ணது. அப்போ எப்படி 2 டிஃப்ரெண்ட் வெண்டர் மேனுஃபேக்சர் பண்ண பிசி கனெக்ட் ஆகும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஓஎஸ்ஐ மாடல் இன்ட்ரொடியூஸ் பண்ணி எல்லா வெண்டார்ஸும் ஒரே ஸ்டாண்டர்டைஸாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தான். இப்போ எல்லா வெண்டார்ஸும் ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நம்மளால் எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்ஐ மாடல் 7 லேயர்ஸ் இருக்குது. ஈச் லேயர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், presentation layer, finally application layer. OSI மாடல் 2 கேட்டகரியா கேட்டகரைஸ் பண்ண முடியும் based on the general function. OSI மாடல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்பர் லேயர் abstract function ஃபோக்கஸ் பண்ணும், லோயர் லேயர் பிசிக்கல் கனெக்டிவிட்டி டீல் பண்ணும். நம்ம 2 லேயரோட பிரேக் டவுன் இப்போ பார்க்கலாம். Upper layers are layer 7 to layer 5 and lower layers are layer 1 to layer 4. Upper layers are responsibility for host. Lower layers are responsibility for network. Upper layer higher layer கூட நம்ம சொல்லலாம். Application layer, presentation layer, session layer. Lower layers are transport layer, network layer, data link layer, physical layer. இப்போ நம்ம எல்லா லேயரையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் லேயர் ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் லேயர். இந்த லேயர் ஓஎஸ்ஐ மாடலில் டாப் மோஸ்ட் லேயர். அண்டு இந்த லேயர் நம்ம எண்ட் டு எண்ட் யூசர் கம்யூனிகேஷனுக்காண்டியும் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் HTTP, SMTP, FTP, Skype, Telnet. ப்ளஸ் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகாலில் இருக்குது. HTTP வெப் ப்ரௌசருக்காண்டி, SMTP இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு, FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸ்கைப் நம்ம மெசேஜ் கம்யூனிகேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டெல்நெட் விர்ச்சுவலாக டிவைஸ் ரிமோட்டில் எடுக்கிறதுக்கு. இன்னும் டஜன்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன ஆகும்னா டேட்டா ஃபார்மேட்டிங் அண்டு ரெப்ரசன்டேஷன். ப்ளஸ் இந்த லேயரில் என்ன பண்ணும்னா அப்ளிகேஷன் லேயரில் இருந்து வர்ற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக ஃபார்மேட்டட் ஆயிருக்கான்னு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு என்ஷூர் பண்ணும். இந்த லேயரில் தான் என்கிரிப்ஷன், டிக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன் அண்டு கன்வர்ஷன் எல்லாம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு என்கிரிப்ஷன், டிக்ரிப்ஷன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணுவோம். அதை பிளெயின் டெக்ஸ்ட்டாக டைப் ஆகும். ஆனால் அது பேக்கெண்டில் சைபர் டெக்ஸ்ட்டாக இந்த லேயரில் தான் கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு SSL, TSL அதை யூஸ் பண்ணி. செஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு 2 டிவைஸோட செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஆல்சோ மெயின்டைன் அண்ட் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் டேக் ஏ எக்ஸாம்பிள். நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் ஆர் IRTC ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஓப்பன் பண்ண பேஜ் நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் சில செகண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு சர்டன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த செஷன் டைம் அவுட் ஆகிருக்கும். அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன் இந்த லேயரில் தான் நடக்கும். சிம்ப்ளெக்ஸ் மோட், ஆஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ் இதெல்லாம் செஷன் லேயரில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் லேயர்
நெக்ஸ்ட் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். இது வந்து ஹார்ட் ஆஃப் தி OSI மாடல் வந்து சொல்லுவாங்க. இந்த லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கும். ப்ளஸ் டேட்டா செக்மெண்டேஷன், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல். இப்போ வந்து செக்மெண்டேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கூகுள் குரோம் இல்லை மொசில்லா ஃபயர்பாக்ஸில் வந்து ஒரு மல்டிபிள் பேஜஸ் ஓப்பன் பண்ணுறோம். லைக் யூடியூப், ஃபேஸ்புக், இல்லை கூகுள் வந்து ஜிமெயில் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா இல்லை வீடியோ பார்த்தோம்னா நம்ம வந்து அதே ப்ரௌசரில் தான் அந்த டேப்பில் மட்டும்தான் வந்து யூடியூப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு அந்த ஃபேஸ்புக் டேப்பில் தான் வந்து வரும். ஸோ நம்ம வந்து என்னத்தான் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் எந்த டேப்பில் வந்து என்ன நம்ம பண்ணுறோமோ அந்த டேப்பில் மட்டும்தான் அந்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இதையெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் வந்து நடக்குது. ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் என்ன பண்ணும்னா கன்ஜெக்ஷன், பஃபர் ஓவர்ஃப்ளோ அண்ட் டேட்டா லாஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ப்ளஸ் முக்கியமாக இந்த லேயரில் வந்து டிசிபி அண்டு யூடிபி வந்து ஒர்க் ஆகும். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். Network layer is responsible for logical addressing and routing the data for two different networks. ப்ளஸ் இந்த லேயரில் தான் வந்து பெஸ்ட் பாத் வந்து டிட்டர்மைன் பண்ணும் எப்படி வந்து டேட்டா வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு 2 டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸில் அப்படின்னு. அதே மாதிரி இந்த லேயரில் தான் வந்து ரவுட்டிங்கும் நடக்கும். ப்ளஸ் லேயர் 3 டிவைசஸ் லைக் ரவுட்டர் அண்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் IPv4, IPv6 எல்லாமே. டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் வந்து பைட்ஸை வந்து ஃப்ரேம்ஸாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இந்த லேயர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா எரர் ஃப்ரீ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்டு ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த லேயரில் யூஸ் ஆகிற டிவைஸ் வந்து ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ், STP ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால், MAC அட்ரஸ், LLC எல்லாம் வந்து இந்த லேயரில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயரில் வந்து இதுதான் வந்து லேயர் 1 அண்ட் லோயஸ்ட் லேயர்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் லேயரில் வந்து டேட்டா வந்து பைனரி ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். பைனரி ஃபார்மேட்னா 0 அண்ட் 1. இந்த லேயரில் யூஸ் ஆகிற டிவைஸ் வந்து ஹப்பு, ரிப்பீட்டரு, கேபிள், ஈத்தர்நெட் சேனல் எல்லாமே வந்து. எவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இமெயிலும் அனுப்பலாம். தேங்க்யூ. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.